முடி கொட்டுறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. மெயினாக ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகளால் முடி கொட்டலாம், சத்து குறைபாடுனால முடி கொட்டலாம், பொல்யூஷனில் நம்ம போகிறோம் அப்படின்னாலும் முடி கொட்டலாம், இல்லை நமக்கு மன அழுத்தம் அதிகமாக இருந்தாலும் முடி கொட்டலாம், இல்லை பரம்பரை காரணமாகவும் முடி கொட்டலாம். இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது. ஆனால் நாம் இன்னைக்கு நிறைய பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சத்து குறைபாடுனால தான் நிறைய பேருக்கு முடி கொட்டுது. ரெண்டாவது விஷயம் ஹார்மோன். ரொம்ப தின்னா இருக்குது எனக்கு ஹேரு. முன்னாடிலாம் திக்காக இருக்கும் டாக்டர். 3 கால் நான் எடுப்பேன். இப்போலாம் பார்த்தீங்கன்னா அதில் 1 கால் தான் எனக்கு எடுக்க முடியுது. அந்த அளவுக்கு முடி ரொம்ப எனக்கு தின்னாயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ரொம்ப தின்னான ஹேர் பார்த்தீங்கன்னா தைராய்டு சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க, பிசிஓடி இருக்கிறவங்களாம் பார்க்கலாம். ஸோ அவங்கெல்லாம் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஸ்ட்ராங்கான ஹேர் இல்லை டாக்டர். ஸோ கை வச்சாலே முடி கொட்ட ஆரம்பிக்குது. அதுவும் சீப்பில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே முடியாக இருக்குது. ஸோ அந்த ஹேர் ஸ்ட்ராங்காகவே இல்லை. எனக்கு ஸ்ட்ராங்கான ஹேர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கற்றாழை நம்மளோட ஸ்கேல்போட பிஹெச்சே சேஞ்ச் பண்ணும். நிறைய பெண்களுக்கு நீர்ச்சத்து குறைபாடு, டீஹைட்ரேஷனாலையும் அவங்களுக்கு முடி கொட்டுதல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த கற்றாழையும் அதில் வெள்ளரிக்காயிலும் அதிகப்படியான நீர்ச்சத்து இருக்கிறதுனால உங்களோட உடம்புக்கு தேவையான நீர்ச்சத்துமே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஆரோக்கியம் ஸ்ரீகுரு நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் பெண்கள் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. என்னதான் சொன்னாலும் தலைமுடி கொடுக்குற தன்னம்பிக்கை வேற எதுவுமே கொடுக்காதுங்க. அதுவும் பெண்களாக இருக்காங்க அப்படின்னா, முடி கொட்டுச்சு அப்படிங்கும் பொழுதே அது அவங்களுடைய எனர்ஜி லெவலே கம்மி பண்ணிடும். முடி கொட்டுறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. மெயினாக ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகளால் முடி கொட்டலாம், சத்து குறைபாடுனால முடி கொட்டலாம், பொல்யூஷனில் நம்ம போகிறோம் அப்படின்னாலும் முடி கொட்டலாம், இல்லை நமக்கு மன அழுத்தம் அதிகமாக இருந்தாலும் முடி கொட்டலாம், இல்லை பரம்பரை காரணமாகவும் முடி கொட்டலாம். இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது. ஆனால் நாம் இன்னைக்கு நிறைய பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சத்து குறைபாடுனால தான் நிறைய பேருக்கு முடி கொட்டுது. ரெண்டாவது விஷயம் ஹார்மோன் தான். இந்த 2 காரணங்கள் தான் நிறைய பேருக்கு முடி கொட்டுறதுக்கு காரணமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி முடி கொட்டுதல் இருக்கும்பொழுது என்னென்ன உணவுகள்லாம் பயன்படுத்தலாம், அதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். முதல்ல ரொம்ப தின்னாக இருக்குது எனக்கு ஹேரு. முன்னாடிலாம் திக்காக இருக்கும் டாக்டர். 3 கால் நான் எடுப்பேன். இப்போலாம் பார்த்தீங்கன்னா அதில் 1 கால் தான் எனக்கு எடுக்க முடியுது. அந்த அளவுக்கு முடி ரொம்ப எனக்கு தின்னாயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ரொம்ப தின்னான ஹேர் பார்த்தீங்கன்னா தைராய்டு சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க, பிசிஓடி இருக்கிறவங்களாம் பார்க்கலாம். ஸோ அவங்கெல்லாம் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 பாதாம், ஒரு 5 வால்நட், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூசணி விதை. இதை நைட்டே நம்ம ஊற வச்சிடலாம். காலையில் இது கூட கொஞ்சம் டேட் சேர்த்து நல்லா நம்ம அரைச்சிடலாம். ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்மூத்தி மாதிரி காலையில் குடிச்சிட்டோம் அப்படின்னாலே பிரேக்ஃபாஸ்ட்டுக்குமே இது ரொம்ப எனஃபாகவே இருக்கும். அதே சமயத்தில் பயோட்டின் இதில் அதிகமாக இருக்குது. பூசணி விதைகளில் ஜிங்க் சத்து இருக்குது. இது ஹேர் நல்லா திக்காக இருக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டேட்ஸ் இருக்கிறதுனால, அதாவது பேரிச்சம்பழம் இருக்கிறதுனால இரும்பு சத்து குறைபாடையும் இது சரி செய்யும். ஸோ இதை நம்ம ஒரு ஸ்நாக்காக கூட எடுத்துக்கலாம். இந்த நட்ஸ் வகைகள்லாம் லைட்டாக வறுத்துட்டு அதை பல்சரில் அதை பொடி பண்ணி வச்சுட்டு அது கூட டேட்ஸ் சேர்த்து நம்ம லட்டு மாதிரி பண்ணி வச்சுட்டு ஈவினிங் டைம்லையோ இல்லை ஒரு மார்னிங் 11 o'clock போலையோ 2 லட்டு நம்ம டெய்லி எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதுவும் ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவதாக, எனக்கு ஸ்ட்ராங்கான ஹேர் இல்லை டாக்டர். ஸோ கை வச்சாலே முடி கொட்ட ஆரம்பிக்குது. அதுவும் சீப்பில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே முடியாக இருக்குது. ஸோ அந்த ஹேர் ஸ்ட்ராங்காகவே இல்லை. எனக்கு ஸ்ட்ராங்கான ஹேர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நெல்லிக்காய், இஞ்சி, புதினா, எலுமிச்சை சாறு, இந்த ஒரு ஜூஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது கூட ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இந்த நெல்லிக்காயில் வைட்டமின் சி சத்து நிறைய இருக்குது. கருவேப்பிலை இருக்கக்கூடிய பீட்டா கரோட்டின், இந்த பீட்டா கரோட்டின் அப்சர்வ் பண்ணணும்னா வைட்டமின் சி சத்து நமக்கு தேவை. இஞ்சி நம்ம சேர்க்கறதுனால செரிமான கோளாறுகளையும் இது சரி செய்யும். ஜிஞ்சரால் அப்படிங்கிறது நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய பிளட் சர்க்குலேஷனையும் இது அதிகப்படுத்தும். ஸோ இந்த ஒரு காம்பினேஷனில் நம்ம ஜூஸ் மாதிரி எடுத்துக்கிட்டோம். அதாவது நெல்லிக்காய், இஞ்சி, எலுமிச்சை, கருவேப்பிலை. ஸோ இதை நீங்கள் நல்லா ஜூஸ் மாதிரி பண்ணி காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஹேரே வளர ஆரம்பிக்கும். மூணாவதாக, ஹேர் ரூட்டே சரியில்லை டாக்டர். எனக்கு தலையோட முன்பகுதியில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே முடி ரொம்ப கலக்கமாக இருக்குது. ஒரு அடர்த்தியான ஒரு இது இல்லை. ஸ்கேல்ப் அன்ஹெல்த்தியாக இருக்குது. பொடுகு சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா இந்த ஒரு ஜூஸ் எடுத்துக்கலாம். ஆப்பிள், பீட்ரூட், கேரட், அது கூட இஞ்சி, இந்த ஏபிசி ஜூஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதில் கொஞ்சம் இஞ்சியும் சேர்த்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கேல்ப்புக்கான பிளட் சர்க்குலேஷனை இது அதிகப்படுத்தும். அதனால் உங்களுக்கு ஹேர் க்ரோத் நல்லாவே இருக்கும். ஸோ இது ஸ்ட்ரெஸ்
ஸ்ட்ரெஸ் லெவலையும் வந்து குறைக்கும். அதே மாதிரி உடல் பருமனையும் வந்து இது குறைக்கும். ஆப்பிளில் இருக்கக்கூடிய பெக்டின்ங்கிறது வந்து உங்களுடைய பசியோட உணர்வை வந்து குறைக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி பீட்ரூட்டுங்கிறது ரத்த ஓட்டத்தை வந்து அதிகப்படுத்தும். இதில் நைட்ரேட்ஸ் வந்து இருக்குது. இந்த நைட்ரேட்ஸ் வந்து இரத்த குழாய்களுக்கு தேவையான அந்த நைட்ரிக் ஆக்சைடாக மாறுறதுனால ரத்த ஓட்டம் நல்லாவே வந்து அதிகரிக்கும். அதே மாதிரி கேரட்லேயும் வைட்டமின் ஏ சத்து, பீட்டா கரோட்டின் வந்து இருக்கிறதுனால ஸோ அதுவும் வந்து ஹேர் ரூட்டுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களோட ஹேர் ரூட் வந்து வீக்காக இருக்குது, ஸ்கேல்ப் வந்து டேண்ட்ரஃபோட வந்து இருக்குது, இல்லை ஸ்கேல்ப் வந்து ரொம்ப கலக்கமாக வந்து முடியோடு இருக்குது அப்படின்னா இந்த ஒரு ஜூஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு ஹேர் நல்லாவே வந்து ஸ்ட்ராங்காக மாற ஆரம்பிக்கும். ஸ்கேல்ப்பும் வந்து ஹெல்த்தியாக இருக்கும். 4வதாக ஹேர் நல்லா ஃபாஸ்ட்டாக வளரணும் டாக்டர் எனக்கு. ஸோ எப்போவுமே ஒரே ஸ்டேஜ்லேயே வந்து இருக்குது, வளரவே மாட்டேங்குது அப்படின்னா இந்த ஒரு ஜூஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது வெள்ளரிக்காய், அது கூட வந்து கற்றாழை. ஸோ இந்த வெள்ளரிக்காய் வந்து நம்ம தோல் சீவிலாம், அது கூட வந்து கற்றாழை சேர்த்துட்டு ஸோ இது கூட நம்ம வந்து இளநீர் வந்து சேர்த்துக்கலாம். இளநீர் கிடைக்காதவங்க தேங்காய் கூட வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இந்த ஒரு ஜூஸ் வந்து எடுத்துக்கும் பொழுது வெள்ளரிக்காயில் வந்து நிறைய நீர்ச்சத்து தான் வந்து இதற்கு இருக்குது. இதில் சிலிக்கான்கிற ஒரு கண்டென்ட்டும் வந்து இருக்குது. இது வந்து நம்ம ஹேர் ரூட்டை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும். அதே மாதிரி கற்றாழை வந்து நம்மளோட ஸ்கேல்போட பிஹெச்சே வந்து சேஞ்ச் பண்ணும். நிறைய பெண்களுக்கு நீர்ச்சத்து குறைபாடு, டீஹைட்ரேஷனாலையும் அவங்களுக்கு முடி கொட்டுதல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த கற்றாழையும் அதில் வெள்ளரிக்காயிலும் அதிகப்படியான நீர்ச்சத்து வந்து இருக்கிறதுனால உங்களோட உடம்புக்கு தேவையான நீர்ச்சத்துமே வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஒரு காம்பினேஷனில் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு வந்து ஹேர் க்ரோத் ஆகும். கற்றாழையை மட்டும் நல்லா வந்து வாஷ் பண்ணிவிடுங்க. ஸோ அதில் ஒரு மஞ்சள் நிற பால் இருக்கும், அது வந்து உங்களுக்கு ஸ்டொமக்கில் ஒரு மோட்டிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணி டயரியா க்ரியேட் பண்ணலாம். ஸோ அதனால் கற்றாழையை நல்லா வந்து வாஷ் பண்ணிவிடுங்க. அது கூட நீங்கள் இந்த வெள்ளரிக்காய் வந்து நீங்கள் சேர்க்குறது இளநீரோ இல்லைன்னா வந்து தேங்காயோ வந்து சேர்க்கும்போது அதில் இருக்கக்கூடிய லாரிக் ஆசிட் அப்படிங்கிறது வந்து உங்களோட ஸ்கேல்ப்புக்கு நல்ல ஒரு பசைத்தன்மை வந்து கொடுக்கும். நிறைய பேருக்கு ட்ரை ஆகி அதனால் வந்து ஹேர் ஃபால் ஆகும். அந்த கண்டிஷனுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகும். ஸோ இந்த ஒரு ஜூஸையும் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபாஸ்ட்டாக ஹேர் க்ரோத் ஆகும். அடுத்ததாக நரைமுடி இருக்கிறது. இந்த நரைமுடி இருக்கிறது, இளநரை இருக்கிறதுங்கிறது நிறைய பேருக்கு பிரச்சனையாக இருக்குது. இது சத்து குறைபாடுனால வரக்கூடியது. நம்ம முடியோட வேர்க்கால்களில் வந்து அந்த நிறமியை உற்பத்தி பண்ணுறதுக்கான மெலனோசைட்ஸ் வந்திருக்கும். இது வந்து ரொம்ப சீக்கிரமாகவே வந்து அழிக்கப்படுறதுனால, இல்லை நம்ம தொடர்ந்து ஷாம்பு வந்து ரொம்ப ஹார்டாக யூஸ் பண்ணுறோம், இல்லை பொல்யூஷன் நிறைய இருக்குது, டேண்ட்ரஃப் இருக்குது, இந்த காரணத்தினால இந்த மெலனோசைட் செல்ஸ் வந்து ஒரு டீப் ஸ்லீப் மோடுக்கு போயிடும். அதாவது எந்த வேலையும் செய்யாமல் ஒரு ஸ்லீப் மோடுக்கு போயிடும். ஸோ அதை நம்ம ஆக்டிவேட் பண்ணக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு பெட்டர்மெண்ட் வந்து கிடைக்கும். ஏன்னா அந்த இளநரையிலேருந்து மீண்டு வர முடியும். ஸோ இதற்கு எள்ளு பொடி, அது கூட வந்து பூசணி விதைகள், இது ரெண்டையும் வந்து பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க. நெல்லிக்காயை வந்து ட்ரை ஆக்கி, அதாவது வந்து அந்த காய வச்ச நெல்லிக்காயை வந்து பொடி பண்ணிக்கோங்க. கரிசாலை பொடி, இந்த காம்பினேஷன், அதாவது கரிசாலை பொடி வந்து ஒரு 100 கிராம் எடுத்துக்கிறீங்கன்னா நெல்லிக்காய் பொடி வந்து ஒரு 100 கிராம், இது கூட 100 கிராம் அளவுக்கு எள்ளு, 100 கிராம் அளவுக்கு வந்து ஆளி விதை. ஸோ இதை நம்ம வந்து பொடி பண்ணி வச்சுட்டு இதை வந்து நம்ம பாலோட மிக்ஸ் பண்ணியோ இல்லை வந்து வெதுவெதுப்பாக வெந்நீரோட மிக்ஸ் பண்ணியோ நம்ம எடுத்துக்கும் போது நம்ம மெலனின் செக்ரீஷனையும் வந்து இது இம்ப்ரூவ் பண்ணும். இளநரையும் கண்டிப்பாகவே மாற ஆரம்பிக்கும். ஸோ இன்றைக்கி முடி உதிர்தல் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியமான பிரச்சனையாக இருக்கும். அதற்கான ஒரு 5 வகையான ஜூஸஸ் பற்றி நம்ம பார்த்தோம். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். யாருக்கெல்லாம் இந்த விஷயம் தேவைப்படுமோ அவங்களுக்கும் இதை சொல்லுங்கள். இந்த உணவு முறைகளை பற்றியோ இல்லை ஹேர் ஃபாலை பற்றியோ உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களை அதை பற்றி நம்ம இன்னும் விரிவாக பேசலாம். இதே போன்று இன்னொரு அற்புதமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.